ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 1 தாய்ப்பால் தினம் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நான் பேச போகிறேன். ஸோ அதனால் அதுக்கு தான் இன்னொரு சைடும் கொடுக்க சொல்கிறேன். அதுதான் மெயின் சக்தியை நம்மளுக்கு கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு சைட் கொடுத்துட்டு விட்டுறாதீங்க. அது வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கும். அதனால் நீர் சத்து மட்டும்தான் சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு பக்கமும் நீங்கள் வந்து பால் கொடுக்கணும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 1 தாய்ப்பால் தினம் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நான் பேச போகிறேன். என்னுடைய கருத்தை வந்து நான் இதில் வந்து சொல்ல போகிறேன். என்னுடைய ஜேர்னி, என்னுடைய பிரஸ்ட் ஃபீடிங்கோடைய ஜேர்னியை தான் இந்த விலாகில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே, எல்லா தாய்மார்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போய் சேரும்னு நினைக்கிறேன். இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, ப்ரெக்னென்ட் ஆக போகிறவங்களுக்கு, டெலிவரி ஆகும் இன்றைக்கி நாளைக்கு, டெய்லி பேபி டெலிவரி ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து மாமியார் கூட இல்லாமல் இருக்கும், அம்மா அப்பா வந்து கூட இல்லாமல் இருப்பாங்க. ஸோ என்னென்ன நல்ல விஷயம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கும். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து தனியாக வாடகை வீட்டில் அது மாதிரி ஏதாவது பிரச்சனையில் தனியாக இருக்குங்க. ஸோ அவங்களுக்காக மெயினாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் வந்து ஏன் பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம், என்ன நல்ல விஷயம் இதில், அதை முதல்ல நான் சொல்லிடுறேன். பிரஸ்ட் ஃபீடிங் வந்து மஸ்ட்டு 2 வயசு வரைக்கும் நீங்கள் கொடுத்தே ஆகணும் குழந்தைக்கு. இப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க எனக்கு வந்து பால் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், 6 மந்த் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இது வந்து நான் வந்து மேக்ஸிமம் தான் சொல்கிறேன், 2 வயசு வரைக்கும் மஸ்ட். ஆனால் 6 மந்த் வரைக்கும் நீங்கள் பிரஸ்ட் ஃபீட் வந்து தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு கொடுக்கணும். ஏன் அந்த 6 மாதம் கொடுக்குறேன்னா, அந்த 6 மாதத்தில் நீங்கள் அந்த கொடுப்பீங்க இல்லையா, அதில் தான் குழந்தைக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஃபுல்லாகவே கிடைக்கும். எனக்கு வந்து பாலே கிடைக்கல, நான் என்ன தான் பண்ணுறதுன்னு டாக்டர்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டா நான் என்னுடைய பையனுக்கு வட்சனுக்கு வந்து போன வருஷம் டிசம்பர் 12 அன்றைக்கி அவன் வந்து பிறந்தான். அவனுக்கு வந்து இப்போ 1.5 வயசு ஆகுது. நான் வந்து அதான் இப்போ தான் நான் ஸ்டாப் பண்ணேன். ஏன் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா, எனக்கு வந்து மில்க் கிடைக்கல. அதுவும் இல்லாமல் அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தா, நிறைய சாப்பாடு சாப்பிடுவான். அவனுக்கு வந்து என்னுடைய மில்க் வந்து பத்தாது இல்லையா. ஸோ அதனால ஓகேன்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். வட்சனுக்கு வந்து எப்படின்னா ரொம்ப அப்படியே இதுவெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணேன். 1 டே நான் கொடுக்கல மில்க்கு, அப்படியே அவன் வந்து மறந்துட்டான். இப்போ வந்து நான் வட்சனுக்கு வந்து பாட்டில் மில்க்கு தான் கொடுக்குறேன். ஆனால் நான் வந்து 1.5 வயசில் ஸ்டாப் பண்ணேன். எனக்கு வந்து கிடைக்கல, இல்லைன்னா 2 வயசு வரைக்கும் நான் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி வந்து இதே 1.5 வயசில் தான் நிறுத்தணும்லாம் இல்லை, 2 வயசு வரைக்கும் கொடுக்க பாருங்க. எனக்கும் கிடைக்கலையா அப்படி நீங்கள் வந்து ஒருத்தவங்க நினைப்பீங்க, நம்மளுடைய அழகு போயிடும், தோற்றம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரிலாம் நினைக்காதீங்க. நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் அழகு. அதை நினச்சி நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். இப்போ எப்படி வந்து பிரஸ்ட் ஃபீட் வந்து எப்படி பண்ணணும், இப்போ அதை முதல்ல நான் சொல்லிடுறேன். இப்போ புதுசாக இப்போ டெலிவரி ஆகுது, ஃபஸ்ட்டு நான் குழந்தைக்கு வந்து பால் கொடுக்குறேன். எப்படி கொடுக்கணுன்னா, லெஃப்ட் ரைட் இருக்குது இல்லையா, இப்போ லெஃப்ட் சைடு வந்து ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கொடுங்க. கொடுத்து முடிச்சுட்டு இப்போ அடுத்த சைட்லேயும் நீங்கள் கொடுக்கணும், பால் வந்து கொடுக்கணும். இல்லை பாப்பாவுக்கு தம்பிக்கு வந்து ஒரு பக்கம் குடிச்சிட்டாவோ போதும், அழுகையை நிறுத்திட்டா நம்ம விட்டுடலான்னு சொல்லிட்டு விடக்கூடாது. ஒரு பக்கம் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த சைடும் நீங்கள் கொடுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இது மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் வந்து வந்துடும். அதே மாதிரி கர்ப்பப்பை புற்றுநோயும் வரும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் லெஃப்ட் சைடு கொடுத்துருந்தீங்க, மறக்காமல் ரைட் சைடும் கொடுத்துருங்க. அதே மாதிரி ஃபீட் பண்ணக்குள்ளே வந்து படுத்துக்கிட்டுலாம் அது மாதிரிலாம் ஃபீட் பண்ணக்கூடாது. அது வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் வந்து நைட்டில் அடிக்கடி பாப்பாவுக்கு வந்து எழுந்து ஃபீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவீங்க, படுத்துக்கிட்டே ஃபீட் பண்ணுவீங்க. அது மாதிரி தப்பு பண்ணவே கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, மூச்சு திணறல் வந்து வந்துடும் பேபிக்கு. இப்போ பால் வந்து நிறைய இப்போ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா பேபிக்கு வந்து அவங்க வந்து குழந்தை இல்லையா, பொறுமையாக தான் செக் பண்ணி குடிப்பாங்க. ஸ்பீடாக அவங்க குடிக்க மூச்சு திணறல் வரும். ஸோ அந்த தப்பு எப்பவுமே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமேட்டா ஃபீட் வந்து ஒரு நாளைக்கு 8 டைமாவது நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு மேலே கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை, அதுக்கு கீழே கொடுக்கக்கூடாது. இப்போ பேபி வந்து அழுதாதான் பால் கொடுக்கணும், அவள் வந்து அழலை, நான் வந்து அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. அழுதாலும் அழகுனாலும் நீங்கள் வந்து மறக்காமல் டைம் நீங்கள் ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. 8 டைம் வந்து டைம் வச்சு நீங்கள் கொடுங்க. எழுந்து கொஞ்சம் பேபிக்கு பால் மாறாமல் நம்ம எழுந்து தான் கொடுக்கணும். நைட்டில் அவள் அழுதாதான் கொடுக்கணும் அப்படிலாம் நீங்கள் வந்து நினச்சி, அவள் வந்து அழலை அப்போ வந்து பசிக்கலை அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஸோ நீங்களே வந்து பேபிக்கு வந்து எழுந்து கொடுத்துருங்க, கொஞ்சம் பால் மாறாமல். அதுக்கப்புறமேட்டா என்ன சொன்னேன், அதுதான் மெயின் விஷயமே வந்து புற்றுநோயும் கர்ப்பப்பை புற்றுநோயும் வந்து வராமல் இருக்கணும். அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் எப்படி வந்து இப்போ ஒரு பேபி நீங்கள் வாங்குறீங்க, அதில் வந்து அழகாக அது ஒரு எப்படின்னா, ஒரு பேபிக்கும் ஒரு மாமுக்கும் ஒரு பாண்டிங் வரும் இல்லையா.
ஸோ அது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபீட் பண்ணுறோம் இல்லையா, அதில் என்ன அட்வான்டேஜ், ஏன் நம்ம ஃபீட் பண்ணுறோம் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கணும். இப்போ வந்து ஒரு அம்மாக்கும் ஒரு குழந்தைக்கும் அணைச்சி ஃபீட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய பாண்டிங் வந்து ரொம்ப எப்படின்னா நீடிக்கும். ஒரு அட்டாச். இப்போ அம்மா வந்து அணைச்சி நம்மளை ஃபீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு வந்து அம்மாவுடைய பாண்டிங் வந்து ரொம்ப அதிகமாகும். அதுக்கப்புறமேட்டு இப்போ நெக்ஸ்ட்டு பேபி வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, எனக்கு வந்து கொஞ்சம் லாங் கேப் இருக்கணும், ஒரு 4 years 5 years கேப் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மில்க் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இப்போ டக்குன்னு பேபி பிளான் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ இஷ்யூ. லாங் கேப் இருக்கணுன்றவங்க கண்டிப்பாக பால் நீங்கள் கொடுக்கணும். டக்குன்னு ஸ்டாப் பண்ணக்கூடாது. அந்த 6 monthலேயோ 1 yearலேயோ டக்குன்னு ஸ்டாப் பண்ண கிடைக்காதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். கிடைக்கலன்னா வேறு வழி இல்லை. பால் கிடைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, என்னென்னலாம் சாப்பிட்டா பால் வந்து கிடைக்கும் அதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா, என்ன சாப்பிட்டா பால் கிடைக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், பூண்டு நிறைய சாப்பிடணும். சில பேருக்கு வந்து பச்சை பூண்டுலாம் சாப்பிடும், சுட்டு சாப்பிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் பிடிக்கலான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழம்புல போடுவாங்க இல்லையா, அது குழம்புல போடுற பூண்டை எடுத்து சாப்பிடுங்க. கத்திரிக்காய் கிரேவி வச்சு அதில் பூண்டு உரிச்சு போட்டு சாப்பிடுங்க. அப்புறமேட்டா நான்வெஜ் வந்து நிறையா எடுத்துக்கணும். எப்படின்னா மீன் குழம்பு, அதுக்காக சிக்கனாக மட்டனாக சாப்பிடணும் அப்படி இல்லை. ஃபிஷ்ஷு நிறைய வந்து பால் சுரக்கிறதுக்கு ஃபிஷ்ஷு நிறையா, எப்படின்னா காரப்பொடி, சுறா மீன், அது மாதிரி பால் கிடைக்கிறதுக்குன்னே ஃபிஷ்ஷு வந்து நிறையா இருக்குது. என்னென்ன மீன் இருக்குது, அதுதான் காரப்பொடி, சுறா மீன் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் காஸ்ட்லியாக இருக்குது, எங்களால் வாங்க முடியாதுன்னா நீங்கள் பூண்டு காரக்குழம்புலையாக இருக்கட்டும், சாம்பார்லையாக இருக்கட்டும், ஒரு கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து அதை கிரேவியில் போட்டு அது மாதிரி பூண்டு நிறைய சாப்பிடுங்க. அதுக்கப்புறமேட்டா பால் நிறைய குடிக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து பாலே பிடிக்காது. நான் வந்து டீ காஃபி பால் அவ்வளோவா நான் குடிக்க மாட்டேன். பட் பட்சனுக்காக நான் கொஞ்சம் குடிக்க ட்ரை பண்ணேன். எனக்கு பாலே பிடிக்காது அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கள், கிழங்கு வகை இருக்கு இல்லையா, மரவள்ளி கிழங்கு, அந்த மரவள்ளி கிழங்கு டெய்லியுமே வாங்கிட்டு வந்து 1/2 கிலோ 1 கிலோ வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு கிழங்கு 2 கிழங்கு வேச்சு சாப்பிடுங்க. அதில் நிறைய பால் வந்து சொல்லுவோம் அந்த கிழங்கு. ஸோ கிழங்கு சாப்பிட்றது மெயின். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் பால் குடிக்காமல் உங்களுக்கு ஹேபிட் இருக்கும் இல்லையா, பால் டீ காஃபி அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு தான் சொல்கிறேன், கிழங்கு நிறைய எடுத்துக்கோங்க, நான்வெஜ் நிறைய எடுத்துக்கோங்க, கீரை, இது மாதிரி நிறைய முட்டைலாம் நல்லா சாப்பிடுங்க. ஸோ இது மாதிரி சாப்பிட்டாலே பால் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். எனக்கு வந்து பால் கிடைக்கலன்ற பேச்சுக்கே இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் சாப்பிட்றதுலாம் அது சுரக்கும். இப்போ ஒரு பக்கம் நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு சைடு வந்து பால் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் சாப்பிட்ற அந்த ஃபுட்டில் தான் இருக்குது பால் வந்து சுரக்கிறது. ஓகேங்களா, ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நான் சொன்னது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு 10 minutesல வந்து நீர் சத்து தான் வரும். ஆமாம், அது ஏன் சொல்ல அதுனா, இப்போ வந்து லெஃப்ட் சைட் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறோன்னா 10 நிமிஷம் 20 minutes பண்ணுறீங்கன்னா அது வந்து வெறும் நீர் சத்து மட்டும்தான், தண்ணியாக இருக்கும் இல்லையா பால். ஸோ அதனால் அதுக்கு தான் இன்னொரு சைடும் கொடுக்க சொல்கிறேன். அதுதான் மெயின் சத்தியே நம்மளுக்கு கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி. ஒரு சைட் கொடுத்துட்டு விட்டுறாதீங்க, அது வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கும். அதனால நீர் சத்து மட்டும்தான் சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு பக்கமும் நீங்கள் வந்து பால் கொடுக்கணும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதனால் இதை நாங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தையும் நல்லா கேளுங்க. இப்போ வாய்ஸ் ப்ராப்ளமாக இருந்தால் கூட காதில் வச்சாது கேளுங்க. ஏன்னா எங்கள் ஃபோன் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்கிறதுனால நான் பேசுகிறது அவ்வளோ நாய்ஸ் கேட்காது. ஸோ கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, நாய்ஸ் சரியாக கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சுற்றி காற்று வேறு அடிக்குதா, அதனால். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிற பாயிண்ட் வந்து 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ புதுசாக கல்யாணம் ஆகிட்டு ஃபஸ்ட்டு பேபி, எனக்குமே தெரியாது. இப்போ ஃபஸ்ட்டு பேபி இப்போ வருதுன்னா என்ன எதுவுமே தெரியாது இல்லையா. ஸோ ஒருத்தவங்க பெரியவங்க சொல்லி தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ பெரியவங்களே கூட இல்லை, சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா இது மாதிரி வீடியோஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு. இப்போ சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க, 18 வயசுலேயே 19 வயசுலேயே. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சின்ன பொண்ணுங்களுக்கெல்லாம். ஸோ கண்டிப்பாக நான் இந்த டைமில் இதை நான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த தாய்ப்பால் தினத்தப்போ நான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப அது வந்து ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்களும் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் தாய்ப்பால் தின நல்வாழ்த்துக்கள். அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.